ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம தும்மல் பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன். நம்ம மூக்கில் காற்று தவிர வேறு எந்த வெளிப்பொருளாச்சும் போச்சுன்னா அது நம்ம மூக்கை ஏற்றுக்க மறுக்குது. அதுக்கான அந்த அனிச்சை செயல் தான் தும்மல். அதனால நம்ம நுரையீரல், தொண்டை, வாய், அப்புறம் வயிற்று தசைகள் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நம்ம மூச்சுப்பாதையில் இருக்க காற்றை அழுத்தமாகவும் வேகமாகவும் வெளித்தள்ளுது. அது மட்டும் இல்லாமல் தும்பும்போது நம்மளோட கண் ஆட்டோமேட்டிக்காக மூடிக்கிறோம். இதுவும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு அனிச்சை செயல். இதனால் நம்ம கண்ணில் ஏற்படுற அந்த ப்ரெஷர் அப்புறம் அந்த அன்கம்ஃபர்டபுளை நம்ம தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தும்பும்போது வெளியே வர்ற அந்த டர்ட் அப்புறம் வைரஸ் இதெல்லாமே நம்ம கண்ணுக்குள்ளே போகாமல் இருக்கவும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்டினியூஸாக தும்பும்போது நம்ம உடம்புல இருக்க உணர்ச்சி அதிகமான தசைகளில் ஒரு டைட்னஸ் வருது. அதாவது நம்ம முதுகு, வயிறு அப்புறம் இடுப்பு பகுதியில் அந்த தசை இருக்கிறதுனால நம்ம சிறுநீர் பையில் ஒரு ப்ரெஷர் உண்டாகி நமக்கு யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ தும்பும்போது நம்ம அந்த யூரினை கண்ட்ரோல் பண்ணுற டைம் அப்புறம் நம்ம நுரையீரலோட அளவு இதை பொறுத்து தான் தும்மலோட சேர்த்து ஒரு பெரிய சத்தமுமே வருது. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.